1974ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை ஜூல்ஸ் ரிமெட் என்ற பெயரில் கால்பந்தாட்டத்துக்கான உலகக்கோப்பை வழங்கப்பட்டது. ஆனால் புதிய யுகத்திற்கான ஒரு புதிய வடிவம் தேவைப்பட்டது. அப்போது இத்தாலியைச் சேர்ந்த சிற்பி சில்வியோ கசானிகா என்பவரால் வடிவமைக்கப்பட்டதுதான் இன்றைய உலகக்கோப்பை. அவர் இதை வடிவமைத்த போது சொன்ன வார்த்தைகள் கவித்துவமானவை. உலகம் எனும் பந்தை வெற்றி களிப்பில் இருக்கும் 2 விளையாட்டு வீரர்களின் கரங்கள் தாங்கி நிற்பது போல் இது அமைய வேண்டும் என்பதே அது. தரையிலிருந்து திருகிக் கொண்டு மேலே எழும் ஆற்றல் போலவும் அது உலகத்தை தாங்குவது போலவும் இதன் வடிவம் அமைந்துள்ளது. GDE பெர்டோனி இத்தாலியின் மிலன் நகரில் உள்ள இந்த தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை அல்ல, அது ஒரு கலைக்கூடம். இங்கே இயந்திரங்களின் சத்தத்தை விட ஒளி செதுக்கும் சத்தமே அதிகம் கேட்கும். உண்மையான உலகக்கோப்பை 18 கேரட் தங்கத்தால் ஆனது. அதன் உயரம் 36.8 சென்டிமீட்டர் மற்றும் எடை 6.175 கிலோகிராம். இதை தயாரிக்கும் முறை மெழுகு உருக்கி வார்த்தல் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் கோப்பையின் அச்சு மெழுகால் உருவாக்கப்படுகிறது. திரவ நிலையில் இருக்கும் உலோகம் இந்த மெழுகு அச்சுக்குள் ஊற்றப்படும் போது மெழுகு உருகி வழிந்தோடி அந்த இடத்தை தங்கம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஒரு கனவு திடப்பொருளாக மாறும் முதல் தருணம் இதுதான். வார்ப்பிலிருந்து வெளிவரும் வடிவம் கரடு முரடானது. இங்குதான் கைவினைஞர்களின் பணி தொடங்குகிறது. சிறிய உளிகள் மற்றும் சுத்தியல்களை கொண்டு அந்த 2 மனித உருவங்களின் நரம்புகள், தசைகள் மற்றும் உலக உருண்டையின் கண்டங்களை மிக துல்லியமாக செதுக்குகிறார்கள். இது இயந்திரத்தால் செய்ய முடியாத மனித தொடுதலால் மட்டுமே சாத்தியமாகும் பணி. செதுக்கப்பட்ட கோப்பையை பல கட்டங்களாக தேய்த்து மெருகேற்றுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அது கண்ணாடியைப் போல ஜொலிக்கத் தொடங்கும் வரை. பிறகு அமிலக்குளியல் மற்றும் அல்ட்ராசோனிக் சுத்தம் செய்யும் முறைகள் கையாளப்படுகின்றன. கோப்பையின் அடிப்பாகத்தில் 2 பச்சை நிற வளையங்கள் இருப்பதை பார்த்திருப்போம். அவை சாதாரண கற்கள் அல்ல, மெலாக்கிட் எனப்படும் அரிய வகை இரத்தின கற்கள். தங்கத்தின் மஞ்சள் நிறத்திற்கு நேர்மாறாக மைதானத்தின் புல்வெளியை நினைவுபடுத்தும் வகையில் அந்த பச்சை நிறம் ஜொலிக்கும். இந்த அடித்தளத்தில்தான் FIFA வேர்ல்ட் கப் என்ற மந்திரச் சொல் பொறிக்கப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், நாம் டிவியில் பார்க்கும் $20 மில்லியன் மதிப்புள்ள அந்த அசல் கோப்பையை வெல்லும் அணி தங்கள் நாட்டிற்கு அதனை எடுத்துச் செல்ல முடியாது. அது ஃபீஃபாவின் பாதுகாப்பில் தான் இருக்கும். வெற்றி பெறும் அணிக்கு கிடைப்பது வின்னர்ஸ் டிராஃபி எனப்படும் ஒரு நகல் கோப்பை தான். இது வெண்கலத்தால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நகலை தயாரிப்பதும் இதே GDE பெர்டோனி நிறுவனம்தான். அசல் கோப்பையைப் போலவே அதே மரியாதையுடனும் அதே கலை நேர்த்தியுடனும் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு புதிய நகல் கோப்பை இங்கே தயாராகிறது. 2026இல் எந்த அணி அந்த கோப்பையை முத்தமிடப் போகிறதோ அந்த தருணத்திற்காகவே இந்த உலோகம் நெருப்பில் வெந்து உளியால் அடிபட்டு தங்கமாக ஜொலிக்கிறது. அது வெறும் 6 கிலோ தங்கமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் கனவு, கண்ணீர் மற்றும் கொண்டாட்டத்தின் உறைந்த வடிவம்.